அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு தொடர்பான அதிர்ச்சி பின்னணி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில பல்வேறு துறைகள் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கான பின்னணி காரணம் போது வெளியாகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய தனிப்பட்ட ஈகோவே இந்தியா மீதான 50% வரி விதிப்பிற்கு காரணம் என அமெரிக்கா முதலீட்டு வங்கியான ஜெஃபர்ஸ் அதிர்ச்சியான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிக்கையில காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய ட்ரம்ப் விரும்பியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாவது நபர் தலையீடு தேவையில்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்த நிலையிலும் கூட அமெரிக்கா தான் இந்த விவகாரத்தை தீர்த்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் விவகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கான நோபல் பரிசை பெற ட்ரம்ப் திட்டமிட்டார் எனவும் இந்த அறிக்கையில தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய 50% வரி விதிப்பு என்பது தனது நோக்கம் நிறைவேற காரணத்தினால்தான் 50% வரியை விதித்துள்ளதாக ட்ரம்ப் விதித்திருக்கிறார் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பால் பொருட்கள் இறக்குமதியை அதிகரிக்கவும் ட்ரம்ப் வலியுறுத்தியதாகவும் அதனை மத்திய அரசு ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அந்த அறிக்கையில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய அந்த 50% இறக்குமதி வரி காரணமாக பல்வேறு தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல பொருட்கள் தேக்கமாகி நிற்கக்கூடிய நிலையில தற்போது இதற்கான பின்னணி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மூலம் நிச்சயம் தீர்வு காணப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த அமெரிக்காவுடைய 50% இறக்குமதி வரி என்பது அதற்கான பின்னணி காரணம் என்பது அமெரிக்காவுடைய முதலீட்டு வங்கியான ஜெஃபர்ஸ் என்பது ஒரு அதிர்ச்சியான அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தை அடுத்த கட்டமாக இந்தியா எப்படி முன்னெடுக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.